உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் அமைச்சரவை வழங்கிய அனுமதி. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய பெண். மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக 6000 ரூபாய் விசேட கொடுப்பனவு அமைச்சர் நலிந்த ஜெயதிச. உயர்தர பரீட்சைகள் நாளை முதல் மீண்டும் ஆரம்பம். ஆண்டு அழைக்கப்பட்ட உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார். அதேபோல் புதிய வேட்புமனுக்களை அடைக்க அனுமதிக்கும் வகையில் உள்ளூராட்சி சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ரத்தினக்கல் வர்த்தகர் ஒருவரின் 13 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொதியை திருடிய வீட்டு பணிப்பெண் ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தெகுவளை களுபோவில பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட 34 வயதுடைய மாணிக்கக்கல் வர்த்தகரின் பொதியை இவ்வாறு களவாடப்பட்டுள்ளது. குறித்த பொதியில் சுமார் 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான மாணிக்க கற்கள், வெட்டு ரத்தினர் பொதிப்பட்டிகள், வர்த்தகரின் ஆடைகள், வாசனை திரவியங்கள் மற்றும் பல பெறுமதியான பொருட்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 28ஆம் தேதி டோஹாவில் இருந்து கத்தார் ஏர்வேஸ் விமானமான KR 632 கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அங்கு அவர் கொண்டு வந்த 2 பொதிகளில் ஒன்று காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டது. ஒரு மாதத்திற்குள் இந்த சூட்கேஸ் குறித்த தகவல்களை தொழிலதிபருக்கு வழங்குவதாக உறுதியளித்தார். அதற்கமைய மேற்கொண்ட விசாரணையின் பின்னர் குறித்த பெண் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு முதல் பாடசாலை தவணை கால பகுதியில் 6000 ரூபாய் விசேட கொடுப்பனவு வழங்கப்படும். அஸ்வெசும நலன்புரி திட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றியதாவது: மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமையவே செயற்படுவோம். கடந்த காலங்களில் ஒட்டுமொத்த மக்களும் பாராளுமன்றத்தை விமர்சித்தார்கள், புறக்கணித்தார்கள். பாராளுமன்றத்தின் செயற்பாடுகளை புதுப்பிக்க வேண்டும். மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய நாடாளுமன்றம் செயற்பட வேண்டும் என்பதை அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் வலியுறுத்தியுள்ளோம். கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் எடுக்கப்படும் தீர்மானத்தை கட்சியின் உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தும் பொறுப்பு கட்சித் தலைவர்களுக்கு உண்டு. அதனை விடுத்து ஊடகங்களுக்கு மத்தியில் மாத்திரம் அரசாங்கத்தின் சிறந்த செயற்பாடுகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என குறிப்பிடுவது பயனற்றது. காலநிலை சீர்கேட்டினால் முழு நாடு பாதிக்கப்பட்டுள்ளது. இடர்களினால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அனுதாபம் தெரிவித்துக் கொள்வதுடன் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நிவாரணம் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. தேசிய உற்பத்திகளை அடிப்படையாக கொண்டு பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு ஆரம்பிக்கப்பட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 1 ஏக்கர் விவசாய பயிற்சிகைக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரிசி தட்டுப்பாடுக்கு வெகு விரைவில் தீர்வு எட்டப்படும். ஆகவே அரிசி விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம். பொருளாதார பாதிப்பினால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 55% மாணவர்களின் கல்வி உரிமை பாதிக்கப்பட்டுள்ளது. 53.2 மாணவர்கள் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதை வரையறுத்துள்ளார்கள். 29.1% மாணவர்கள் பழைய புத்தகங்களையும் கோப்பிகளையும் பயன்படுத்துகின்றார்கள். மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அஸ்வெஸ்ம நலன்புரி திட்டத்தின் ஊடாக கொடுப்பனவுகளை பெறும் குடும்பங்களில் உள்ள மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக அடுத்த ஆண்டு முதல் பாடசாலை தவணை கால பகுதியில் 6000 ரூபாய் விசேட கொடுப்பனவு வழங்கப்படும். அதேபோல் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களின் மாணவர்களுக்கும் இந்த 6000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். அஸ்வெஸ்ம நலன்புரி திட்ட கொடுப்பனவு தொகுதியில் முதல் தொகுதியில் இருந்த 4 லட்சம் பயனாளர்களுக்கான கொடுப்பனவை இம்மாதம் 31ஆம் தேதியுடன் நிறைவுபடுத்த கடந்த அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. இந்த பயனாளர்களுக்கான கொடுப்பனவை எதிர்வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை வழங்கவும், 2ஆம் தொகுதியில் உள்ள பயனாளர்களுக்கான கொடுப்பனவை 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை வழங்கவும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அதேபோல் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் 8,500 ரூபாய் கொடுப்பனவை 10,000 ரூபாவாகவும், மிக ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் 15,000
ரூபாவை 17,500 ரூபாவாக அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் அஸ்வஸ்ம நலன்புரி கொடுப்பனவு திட்டம் ரத்து செய்யப்படும் என்று முன்வைத்த குற்றச்சாட்டை தோற்கடித்துள்ளோம். அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளோம். கடந்த அரசாங்கம் எந்தவிதமான திட்டங்களும் இல்லாமல் இவர்களை சேவையில் இணைத்துக் கொண்டது. இவர்களுக்கான சேவை விடய பரப்பு பற்றி முறையான திட்டங்கள் ஏதும் கிடையாது. ஆகவே இவர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் வெகு விரைவில் தீர்மானம் எடுக்கப்படும். பேச்சு மற்றும் ஊடக சுதந்திரத்தை அரசாங்கம் முடக்கவில்லை. சுதந்திரம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு இனவாதத்தை பரப்பிவிடும் செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது. புதிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர்களை இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு தடை விதிக்கவில்லை. ஆனால் பயங்கரவாத அமைப்பின் சின்னங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. ஒரு தரப்பினர் தங்களின் இனவாத அரசியலுக்காக இவ்விடயத்தை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். மருந்து கொள்வனவில் பிரச்சினை காணப்படுகின்றது. முறைகேடான வகையில் மருந்து கொள்வனவு விவகாரத்தில் அமைச்சர் சிறை சென்றார். முன்னாள் அமைச்சர்கள் இன்று குற்ற புலனாய்வு திணைக்களம் செல்கின்றார்கள். தேசிய மருந்து கட்டுப்பாட்டு அதிகார சபையில் முறைகேடுகள் காணப்படுகின்றது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். வெகு விரைவில் மருந்து தட்டுப்பாடுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்றார். சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட 2024 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உயர்தர பரீட்சை கடந்த 25ஆம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் கனமழை காரணமாக 27ஆம் தேதி முதல் பரீட்சை நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. அதன்படி நாளை முதல் மீண்டும் பரீட்சை ஆரம்பிக்கப்படும் எனவும் நாளைய தினம் இடம்பெறவுள்ள பாடங்களின்படி பரீட்சைகள் வழமை போன்று நடைபெறும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பரீட்சை நடைபெறாத நாட்களில் திட்டமிடப்பட்ட பாடங்களை எதிர்வரும் நாட்களில் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைகள் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் இடைநிறுத்தப்பட்டதன் காரணமாக நாளை ஆரம்பமாகிய டிசம்பர் 31ஆம் தேதி நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது.